எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய 2050 நம்ம இந்தியாவில் 45 கோடி பேர்கிட்ட உடல் பருமனோட இருப்பாங்க. எப்படி அப்படி கான்பிடண்டா நீ சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 அதிர்ச்சியான ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. அதுல நம்ம தமிழ்நாடு படு மோசமா இருக்கு. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த உடல் பருமன், உடல் எடைன்ற ஒரு விஷயம் மிகவும் தீவிரமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சொல்லி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கு. உடல் பருமன் பிரச்சனையை தவிர்க்க மக்கள் தீவிரமாக முயற்சிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். சோ இந்த உடல் பருமன், உடல் எடைன்ற விஷயம் நம்ம தமிழ்நாட்டிலையும் அதிகரிக்குன்னு சொல்லி உங்களுக்கு 10 காரணங்களை சொல்ல போறேன் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, என் பேர் விக்னேஷ், அப்டேட் நாயகன் சொல்லக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த உடல் பருமன், உடல் எடைன்ற ஒரு விஷயம் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஏன்னா அது தெரிஞ்சாதான் இந்த வீடியோவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த உடல் பருமன், உடல் எடைன்றது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, BMI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா வச்சு தான் கணக்கிடுறாங்க. இப்போ இதனுடைய ஃபார்முலா என்னன்னா, BMI ஈக்குவல் டு உங்களுடைய weight வந்து பார்த்தீங்கன்னா மேல போடணும், உங்களுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்ல கீழே போடணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 70 kg இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா மேல போடணும். அதுவே நீங்க ஹைட் வந்து மீட்டர்ல இப்போ வந்து ஒரு 1.75 இருக்கீங்க அப்படின்னா அது வந்து கீழே போடணும். இப்போ கீழே போட்டீங்க இல்லையா 1.75 ஹைட், அது வந்து பார்த்தீங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3.06 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வரும். இப்போ இந்த 3.06 மேல இருக்கக்கூடிய 70 kg நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 22.9 சொல்லி ஒரு வேல்யூ வரும். இதுதான் BMI உடைய வேல்யூ. சரி, இந்த வேல்யூ வச்சு நான் எப்படி உடல் பருமனோட இருக்கேன், உடல் எடையோட இருக்கேன் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 22.9 இருக்கா, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து நார்மலான வெயிட் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே நீங்க 25ல இருந்து 29.9 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓவர் வெயிட்டோட இருக்கீங்க, அதாவது உடல் எடையோட இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே 30க்கு மேல இந்த BMI வேல்யூ போச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒபேசிட்டி, அதாவது உடல் பருமனோட இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சோ இந்த BMI வேல்யூ வச்சு தான் யார் யாரெல்லாம் உடல் பருமனோட இருக்காங்க, யார் யாரெல்லாம் உடல் எடையோட இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சோ புரியலனா மறுபடியும் கூட வீடியோ பாருங்க. இல்ல ப்ரோ எனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியாது, கால்குலேட் பண்ண தெரியாது, டிவைட் பண்ண தெரியாது அப்படின்னா டைரக்டா கூகுள் போயிட்டு BMI கால்குலேட் போட்டீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் வரும், நிறைய லிங்க் வரும். அது எதனா ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய ஹைட் வெயிட் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய BMI வேல்யூ என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த BMI வேல்யூ எல்லாம் வச்சு தான் 2 அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒன்னு லான்செட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு. அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, தற்சமயம் நம்ம இந்தியாவில் 18 கோடி பேர் கிட்ட உடல் பருமனோட இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 2050 அதாவது 25 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியாவில் 45 கோடி பேர் கிட்ட உடல் பருமனோட இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேர்ல்டுல உடல் பருமன் அதிகமா இருக்கக்கூடிய மக்கள் தொகையில நம்ம இந்தியா 2வது இடத்துல இருக்கும்ன்றாங்க. அப்ப முதல் இடத்துல யார் இருப்பாங்க பாத்தீங்கன்னா சைனா இருக்கும்னு சொல்லி அந்த ஆய்வுல சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். 2வது ஒரு ரிப்போர்ட் யார் வெளியிட்டாங்கன்னா, தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு வெளியிட்டாங்க. அந்த 2வது ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் 2016 கம்பேர் பண்ணும்போது 2021 மக்களிடையே 4% உடல் பருமன்றது அதிகரிச்சிருக்குன்றாங்க. அதாவது இந்தியாவில் வசிக்கிற பெண்களுக்கு உடல் பருமன்றது 2016 5.1 இருந்து 2019 6.4 அதிகரிச்சிருக்குன்றாங்க. அதுவே ஆண்கள் எடுத்துக்கிட்டா உடல் பருமன்றது 2016 3% இருந்து 2019 4% அதிகரிச்சிருக்குன்றாங்க. இது வந்து பார்த்தா உடல் பருமன். உடல் எடைன்றது எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னா, 2014 உடல் எடைன்றது பெண்களுக்கு 15% இருந்து 2019 17.6% அதிகரிச்சிருக்கு. அதுவே ஆண்கள் எடுத்துக்கிட்டா உடல் எடைன்றது 2016 15.9 இருந்து 2019 18.9 அதிகரிச்சிருக்கு. முக்கியமா டெல்லி, பஞ்சாப் போன்ற ஸ்டேட்ல அந்த உடல் பருமன், உடல் எடைன்ற ஒரு விஷயம் படு மோசமா இருக்கு. அங்க மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா நம்ம சவுத் இந்தியாவும் அதே மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்நாடு சொல்லவே வேணாம். ஏன்னா ஸ்டேட் வைஸ்னு பார்க்கும்போது உடல் பருமன் பிளஸ் உடல் எடைன்றது எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்காங்கன்னா பெண்கள், டெல்லின்ற ஒரு ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, நம்ம தமிழ்நாடு 3வது பிளேஸ்ல இருக்கு. அதுவே உடல் பருமன் பிளஸ் உடல் எடைன்றது எந்த ஸ்டேட்ல ஆண்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னா அதுவும் டெல்லியில தான் இருக்கு. பட் இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாடுன்றது இதுல 2வது பிளேஸ்ல இருக்கு. இந்த டெல்லின்றது நம்ம வந்து கணக்குல எடுக்க கூடாது. ஏன்னா அந்த டெல்லின்றது ஃபுல்லாவே அர்பனைசேஷன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 96-97% ஃபுல்லாவே அர்பனைசேஷன் தான் இருக்கு. நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாடுன்றது பாதி கிராமங்கள் இருக்கு, பாதி வந்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷனா இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் நம்ம தமிழ்நாடுன்றது 2வது பிளேஸ்ல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த உடல் பருமன்ற ஒரு விஷயம் இப்ப நம்ம இந்தியாவில் பேச பொருளா மாறிட்டு வருது. சொல்லப்போனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூட மன் கி பாத்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அட்லீஸ்ட் ஃபேமிலியில இருக்கவங்க ஒரு மாசம் 10% என்ன பொருளை கம்மி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறாரு. இந்த ஒபேசிட்டி ஓவர் வெயிட்ன்றது ஏதோ பெரியவங்களுக்கு மட்டும் தான் வரும் அப்படின்றது கிடையாது, குழந்தைக்குள்ள வரும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, வேர்ல்டு ஒபேசிட்டி அட்லஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க 2022. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 2030 5 வயசுல இருந்து 9 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க 10% வரைக்கும் உடல் பருமனோடு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. அதுவே 10 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க 6% வரைக்கும் உடல் பருமனோடு இருப்பாங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் 2023
2024 எக்கனாமிக் ரிப்போர்ட்னு சொல்லி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்றாங்க. இந்த ஆய்வை யாரு வெளியிட்டாங்க அப்படின்னா ICMR சொல்லக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தான் வெளியிட்டாங்க. சோ இந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷனோட உடல் நலத்தை மேம்படுத்த மிக மிக முக்கியம்ன்றாங்க. ஏன்னு கேட்டா இந்தியாவில் ஏற்படுற நோயில 56% ஆரோக்கியமற்ற உணவுகளால் தான் ஏற்படுது. ஆல்ரெடி நம்ம இந்தியான்றது 100 மில்லியன் மக்கள் கிட்ட டயபெட்டிஸோட இருக்காங்க. 14 லட்சம் பேர் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி எவ்வளவு பேர் இறந்து போறாங்க. உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டா, இந்தியாவில் 60% டெத் இந்த மாதிரி கேன்சர், டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஆஸ்துமா, பிபின்னு சொல்லி 60% மக்கள் இறந்து போறாங்க. இதை பற்றி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தைங்க இளம் தலைமுறையிற்கு இந்த ஒபேசிட்டி, உடல் பருமன்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தரமே பாதிக்கப்படுன்றாங்க. இந்த வாழ்க்கை தரம் மட்டுமே பாதிக்கப்படுறது இல்லாம அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகும், ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். இது அப்படியே எங்க போகும் அப்படின்னா அந்த குழந்தையை கேலி பண்ற அளவுக்கு போகுன்றாங்க. சோ இந்த ஒபேசிட்டி, ஓவர் வெயிட்ன்றது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. சோ இந்த ப்ராப்ளத்தை பத்தி டாக்டர்ஸ், எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இப்ப அதிகமாயிடுச்சு. ஃபுட் ப்ராடக்ட்ல லேபிள் வைக்கலனா கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கதில்லைன்னு சொல்லி ஒரு காரணத்தையும் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இந்த ஒபேசிட்டி, ஓவர் வெயிட்ன்றது அதிகரிக்க பிரைவேட் செக்டார் ஒரு காரணம்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் சொல்றாங்க. அது என்னன்னா, திஸ் டாக்ஸிக் மிக்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ்ன்றாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையும் உணவு முறையும் இந்த பிரைவேட் செக்டார் வந்ததுக்கு அப்புறம் தலைகீழா மாறி போச்சுன்றாங்க. சரி, இந்த உடல் பருமன்ற ஒரு விஷயம் ஏன் அதிகரிக்குன்னு சொல்லி உங்களுக்கு 10 காரணங்களை சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் காரணம், போன வருஷம் லான்செட்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி பேர் போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் செயல்பாட்டில் ஈடுபடுறது இல்லை அப்படின்றாங்க. ஆண்கள் எடுத்துக்கிட்டா 42% பேர் உடல் உழைப்பை ஈடுபடுத்தே கிடையாது. அதே பெண்கள் எடுத்துக்கிட்டா 57% பேர் உடல் உழைப்பை போடுறது கிடையாதுன்றாங்க. ரெண்டாவது ஒரு காரணம், எல்லாரும் ஆபீஸ் போனா ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. ஒரு பக்கம் சோஷியல் மீடியான்றது அதிகமாயிடுச்சு, டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்றதுனால யாருமே உடல் உழைப்புன்றது போடுறது இல்லை. மூணாவது ஒரு ரீசன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில 55% பேர், அதாவது 78 கோடி பேர் கிட்ட ஆரோக்கியமான உணவு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாத நிலையில இருக்கு. நாலாவது அர்பனைசேஷன். நம்ம தமிழ்நாடுன்றது சொல்லவே வேணாம், பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் பண்ணிட்டாங்க. பாதி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்கள் இருக்கு, பாதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அர்பனைசேஷன் தான் இருக்கு. அஞ்சாவது ஒரு ரீசன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட புரோட்டீன் சாப்பிடுறது கம்மியா இருக்கு, வெஜிடபிள் சாப்பிடுறது கம்மியா இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா கலோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகுது. ஆறாவது ஒரு ரீசன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட டிஜிட்டல் ஸ்கிரீன் டைம் அதிகமாயிடுச்சு. ஒரு நாளைக்கு 3 ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் போன் பார்க்குறாங்க. இது இல்லாம நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், OTT பிளாட்ஃபார்ம் சொல்லி அது ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் வந்ததுனால யாருமே ஜிம்முக்கு போறது, சைக்கிளிங், ரன்னிங், வாக்கிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதே இல்லை. செவன்த் ஒரு ரீசன், ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம். இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிரியாணி, பீஸா, சிக்கன் ரைஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்றது ஈஸியா போச்சு. அது இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஒரு விஷயம் பெரிய பெரிய சிட்டியா இருக்கக்கூடிய சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டிஸ்ல அதிகமா இருக்கு. எய்த் ஒரு ரீசன், ஆயில் ஐட்டம் ஓவர்லோட். இந்த போண்டா பஜ்ஜி சாப்பிடுறது, இதுல வந்து என்ன ஒரு ஹோட்டல்ல போனா அந்த ஃபுட் எல்லாம் பாம் ஆயில் யூஸ் பண்றது, ரீயூஸ் பண்ண ஆயில சமைக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால கலோரிஸ் கவுண்ட் கண்ட்ரோல் இல்லாம போகுது. நைன்த் ஒரு ரீசன், எக்கனாமிக் growth. நம்ம ஆளுங்கலாம் எல்லாரும் சேலரிஸ் அதிகமானவனே என்ன பண்றாங்கன்னா வெளியில போய் சாப்பிடுறது, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. 10வது ஒரு காரணம், உள்கட்டமைப்புன்றது நம்ம இந்தியாவில் கம்மியா இருக்கு. அதர் கண்ட்ரிஸ் மாதிரி சேஃபா சைக்கிளிங் பொறுத்து ஒரு லைன் இல்லை, நம்ம சேஃபா வாக்கிங் பண்ண முடியறது இல்லை, வெளியில போனா டஸ்ட், டிராபிக், பொல்யூஷன் சொல்லி அந்த மாதிரி இருக்கு. இன்னும் எவ்வளவு காரணங்கள் இருக்கு. இந்த 10 காரணமா அந்த ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல பொருந்தும். உடனே நீங்க நினைக்கலாம், ஓ ஆஃபீஸ் போறதுனால தான் ஒபேசிட்டி அதிகமாகுது, இந்த மாதிரி அர்பனைசேஷன் இருக்கிறதுனால தான் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றோம், நம்ம வந்து கிராமத்துக்கே போயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கேயும் இருக்கு. என்ன இருக்கு? அங்கேயும் ஒபேசிட்டி லெவல் அதிகமா தான் இருக்கு. அதாவது தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு 5 படி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் 19.3% பேர் உடல் பருமனோட இருக்காங்க. அதே பெண்கள் எடுத்துக்கிட்டா 19.7% பேர் கிராமத்துல உடல் பருமனோட இருக்காங்களாம். சோ இந்த ஒபேசிட்டின்ற ஒரு பிரச்சனை அர்பன் ஏரியாஸ்ல மட்டும் கிடையாது, கிராமத்துலயும் இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டா, நம்ம மட்டுமே எக்ஸசைஸ் பண்றது, ஆரோக்கியமான உணவு சாப்பிடறது இல்லாம கவர்மெண்ட் ஆரோக்கியமான உணவை மக்களுக்கு தரணும். முக்கியமா அதை நீங்க தரலாம் கூட பரவாயில்ல, இந்த ஆரோக்கியமற்ற உணவை நீங்க தடை செஞ்சாலே போதும். இல்ல இப்படியே ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்டுக்கிட்டே போனா 2050 45 கோடி பேர் கிடையாது, 55 கோடி பேர் உடல் பருமனோட இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ இந்த வீடியோன்றது நிறைய நாள் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன், நிறைய ஆர்டிகல் படிச்சு, நிறைய ரிப்போர்ட் எல்லாம் படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.